வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். கைஸ், ஆக்சுவலி நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இந்த நியூ மூனுக்காக உங்களுக்கு நான் மெசேஜ் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்காக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் வந்து உங்களுக்காக நான் பைல் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. நான் பைல் நம்பர் 1 நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். ரீடிங் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நிறைய பேர் லைஃப்பில் வந்து நிறைய ஆப்ஸ்டிகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கைஸ். நீங்கள் வந்து உங்கள் மனசை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ணிக்காதீங்க கைஸ். என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ரிஸ்க் எடுத்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட நிலைமை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு 2 பைல் தான் கைஸ் நான் செலக்ட் பண்ண போகிறேன் உங்களுக்காக. எப்போவுமே நம்ம ஃபுல் மூன் ரீடிங் அண்ட் நியூ மூன் ரீடிங் நம்ம பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கும் இந்த ரீடிங் இருக்க போகுது. அதனால நீங்கள் உங்கள் பைலை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் உங்கள் பைலை செலக்ட் பண்ணுறப்போ எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் மைண்டில் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஓப்பன் மைண்டாக நீங்கள் வந்து உங்கள் பைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான மெசேஜ் என்னன்றது உங்களை தேடி வரும். ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஸ்டோன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். பைல் நம்பர் 1 வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் அண்ட் பைல் நம்பர் 2 வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். ஓகே, உங்களோட ஸ்டோன் எது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 1, கரண்ட்டாக உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஓகே கைஸ், எனக்கு ஏன்னு தெரியல, நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் உங்ககிட்ட திரும்ப வரணும்னு நினைக்கிறாங்க. ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க கைஸ். இல்லை அப்படின்னா இது உங்களோட எனர்ஜியாக கூட இருக்கலாம். நீங்களும் உங்களோட சோல் எனர்ஜியாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு வாட்டர் சைனான ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். மூன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் உங்கள் பர்சனுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லைக் இது வந்து இப்போது நீங்கள் 3rd or 4th டைம் நீங்கள் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வந்து நடக்க போகுது. மோஸ்ட்லி எனக்கு ஏன்னு தெரியல, சில பேர் வந்து சில மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க கைஸ் உங்கள் ஹெல்த்துக்காக. இந்த மெடிசன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பைல் நம்பர் 1, மேபி இந்த நியூ மூன், ஓ மை காட், நெக்ஸ்ட் வர நியூ மூன், அப்படி இல்லைன்னா இந்த ஃபுல் மூனில் வந்து உங்களோட பர்சனை நீங்கள் மீட் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நீங்கள் எங்கேயோ வெளியே போய் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அவங்க கூட. ஓகே கைஸ், இதுதான் உங்களோட பைல் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இது மோஸ்ட்டாக ரிலேஷன்ஷிப் பற்றி தான் கைஸ் எனக்கு வந்து யூனிவர்ஸ் காட்டுறாங்க. எஸ் மேம், நான் வந்து இந்த பைல் நான் செலக்ட் பண்ணுறப்ப நான் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக இந்த பைலை பாருங்கள். இல்லை மேம், நான் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் நினைக்கல,
நான் வந்து ஜென்ரலாக எனக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செகண்ட் பையில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே. ஓகே, பயல் நம்பர் 1க்கு வந்து மெசேஜ் சொல்லணும்னு சொல்லி யூனிவர்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்சன் வந்து உங்களோட எக்ஸ் பார்ட்னராக இருக்க கூட சான்ஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். உங்களை ரொம்ப நம்ப வச்சு உங்களுக்கு தேவைப்படுற டைமில் வந்து இவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். நிறைய ஸ்வாட்ஸ் எனர்ஜி உங்களுக்கு கேர் பண்ணிக்காமல் இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து உங்ககிட்ட பேசணும், ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அவங்க நல்ல விதமாக யோசிக்கிறாங்களான்றத பார்த்துடலாம். கைஸ், ஒரு சில பேருக்கு வந்து இவங்க நல்ல விதமாக யோசிக்கிறாங்க. இவங்க வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் நீங்கள் வந்து இவங்ககிட்ட கமிட்மெண்ட் கேட்டு இவங்க வந்து இல்லை நான் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம் பாஸ்டில். ஆனால் இப்போ வந்து சேம் அதே விஷயத்த வந்து இவங்க திரும்ப பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. 2 சேம் கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து உங்களை ஏதாவது சோஷியல் மீடியாவில் அப்ரோச் பண்ண சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் இந்த பர்சன் கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பயல் நம்பர் 1, ஏன்னா இவங்களோட எண்ணம் சரி கிடையாது. இவங்க வந்து ஏதோ ஒரு தேவைக்காக தான் உங்ககிட்ட பேசுகிறாங்க. இப்போ நான் சொல்கிறப்பவே உங்களுக்கு யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே இந்த பர்சன் தான் அப்படின்னு உங்கள் மனசுக்கு படுதுன்னா எஸ் அவங்க தான், அந்த பர்சன் தான். ஓகே, ஆக்சுவலி இவங்க உங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தியிருக்காங்க. உங்களை வந்து நீங்கள் அவ்வளோ நம்பியிருக்கீங்க. உங்களை வந்து 0 அப்படின்ற இடத்துல வந்து நிற்க வச்சுட்டாங்க அவங்க. இந்த நியூ மூனுக்கு பயல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நியூஸ்? ஓகே, நான் மறுபடியும் ஷஃபிள் பண்ணுறேன். ஓகே, பயல் நம்பர் 1, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு கைட் கிடச்சிருந்துருக்காங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கைட் கிடச்சிருந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு உங்களோட முட்டாள்தனத்தினால நீங்கள் அந்த கைடை வந்து நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டீங்க. இது யாரானாலும் இருக்கலாம். யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து இவங்களை வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்க ஓகே இவங்களால தான் நம்ம லைஃப் வந்து இப்படி ஆயிட்டுருக்கு. ஏன்னு தெரியல, ஒரு சில பேர் வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கொடுக்குற விஷயத்தை தவிர்த்து நீங்கள் மற்ற விஷயத்துல தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. கைஸ், எனக்கு வர மெசேஜஸ் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லை எனக்கு அது கிடையாது, எனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அதுவும் பண்ணுறீங்க, தப்பும் பண்ணிடுறீங்க. லாஸ்ட்டில் வந்து பழைய யூனிவர்ஸ் மேலே தான் போடுறீங்க. நான் வந்து உங்களை தான் நம்பினேன், ஆனால் நீங்கள் தான் இப்படி பண்ணிட்டீங்க. இதெல்லாம் இப்போவும் சொல்கிறேன், இது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா தப்பெல்லாம் உங்கள் மேலே தான். இது எல்லாருக்கும் கிடையாது கைஸ். உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, இதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது புது பிஸ்னஸோ இல்லை புது ஜாபோ கரியர் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் என்ன, நீங்கள் சுற்றி நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு கைடன்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து 1 இல்லை 2 பர்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படிதான் நீங்கள் இருக்கணும், இப்படிதான் நீங்கள் பேசணும் அப்படின்றது வந்து இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கைஸ். ஃபைல் நம்பர் 1. ஓகே,
ஓகே, நான் உங்களுக்காக நான் வேறு டெக்லேருந்து எடுக்கிறேன் கார்ட்ஸ். ஓகே, டெக்கில் எடுக்கலாம். பயல் நம்பர் 1க்கு நீங்கள் வேறு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? சாரி கைஸ், ஆக்சுவலி என்னால் ரொம்ப முடியல. சாரி கைஸ், எனக்கு சடனாக வந்து இருமல் நிறைய வந்துருச்சு. அதனால தான் நான் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. என்னால் வந்து எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோவை நான் கண்டினியூவாக எடுக்கிறேன். ஸோ என் மேலே கோவப்படாதீங்க. என்ன மேம் நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னு என் மேலே கோவப்படாதீங்க. டெஃபினட்டாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜை நான் கொடுத்துருவேன் கைஸ். ஸோ ஃபைனலி பயல் நம்பர் 1க்கு யூனிவர்ஸ் வேறு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதோட உங்கள் ரீடிங் கம்ப்ளீட் ஆகாது கைஸ். உங்களுக்காக நான் மெசேஜ் கார்ட்ஸும் எடுத்திருக்கேன். வா கைஸ், நீங்கள் என்கேஜ்மெண்ட் கமிட்மெண்ட்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்சனை பற்றின ட்ரூ ஃபேஸ் அவங்க எஸ் டெஃபினட்டாக இவங்களை பற்றின ட்ரூ ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரப்போகுது. சாரி கைஸ், இந்த பர்சனை பற்றின ட்ரூ ஃபேஸ், இவங்க எப்படி என்ன மாதிரியான கேரக்டர், ஏன் இவங்க வந்து உங்கள் லைஃப்பில் இந்த அளவுக்கு வந்தாங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதனால நீங்கள் வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறாங்க. இப்போ நீங்கள் வந்து டிவோர்ஸ்க்கு இல்லை எதுக்காவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, எனக்கு இந்த பர்சன் வேணாம் மேம், இவங்களை பற்றின ஏதோ ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். எஸ் டெஃபினட்டாக இவங்களை பற்றின ஏதோ ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். இது வந்து உங்கள் லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வா ஓகே, நான் கொடுத்துருக்க மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம மெசேஜ் கார்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலி நான் இந்த கார்ட்ஸ் வந்து இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கார்ட்ஸ் இது. அந்த பாக்ஸ் வந்து நான் எங்கே வச்சேன்னு தெரியல கைஸ். நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கார்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. உங்களுக்காக நான் 3 கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஃபைல் நம்பர் 1க்கு நிறைய மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க யூனிவர்ஸ். 2 and 3 and finally ஒரே ஒரு ஏஞ்சல் மெசேஜ் கார்டு. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏஞ்சல் மெசேஜ் பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 1க்கு உங்கள் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? இந்த நியர் ஃப்யூச்சர் நீங்கள் எதை பற்றி நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி, இந்த நியர் ஃப்யூச்சர். அண்ட் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஐ எம் வர்த்தி ஆஃப் கிரேட் திங்ஸ். வா, சூப்பரான அஃபர்மேஷன். Okay, and number 2, I learn from my mistakes and become strong because of them. Wow, இவ்வளோ சூப்பரான மெசேஜ் பார்த்தீங்களா கைஸ்? அண்ட் ஃபைனல், I'm in control of my thoughts and emotions. இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாவ் பயல் நம்பர் 1, எனக்கு உண்மையிலேயே உங்களோட பயல் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கும் என்னோட ரீடிங் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ் வேணுனாலும் சரி, இல்லை கிறிஸ்டல்ஸ் வேணாலும் சரி, பர்சனல் ரீடிங் வேணாலும் சரி, நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே பயல் நம்பர் 1, இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye. Okay. ஹலோ பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பயல் நம்பர் 1 வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு அவங்க ரீடிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பயல் நம்பர் 2 லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பயல், உங்களுக்கான மெசேஜ் என்ன, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். நாங்கள் ஒரு நிமிஷம். ஓகே, நான் காடை திருப்பினதே நான் மறந்துட்டேன். ஓகே பயல் நம்பர் 2, நீங்கள் வந்து எனக்கு போதும், இதுக்கு மேலே வந்து நான் எல்லாத்தையும் நான் பார்க்க விரும்பலை, நிறைய நான் ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாம் நான் பட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்,
எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியல. எவ்வளோ நாளைக்கு தான் நானும் என்னோடய ஹார்ட் வந்து பிரேக் ஆகாத மாதிரி இருக்கிறது? எல்லா விஷயத்துலையும் நான் என்னோட லைஃப்பை நான் ட்ராப் பண்ணி தான் வச்சிட்ருக்கேன். ஆனால் நான் ஷோ பண்ணுறது எல்லாமே வந்து ஐம் ஓகே அப்படின்னு தான் நான் எல்லாம் வெளியில் காட்டிகிட்ருக்கேன். லைக் உங்களோட கையில் இந்த மாதிரி மார்க்ஸ் கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் கூட இருக்க சான்சஸ் இருக்குது, நிறைய காயங்கள். ஓகே, இதுதான் உங்களோட ஃபைல் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் கைஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மேம் எனக்கு 2 ஃபைலுமே செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ரீடிங்க்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 2 வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாம் கலந்து எனக்கு மெசேஜ் வர மாதிரி இருக்குது. ஓகே, ஃபைல் நம்பர் 2க்கு வந்து நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? வாவ், ஓகே, நான் உங்களுக்காக இந்த 2 கார்ட்ஸுமே நான் எடுக்கிறேன். நான் 2 கார்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு 3 கார்ட்ஸ் வந்திருக்கு. கைஸ், நீங்கள் இவ்வளோ தூரம் போராடிட்டுருக்கீங்க நிறைய விஷயங்களுக்கு. நீங்கள் எதுக்குனாலும் இருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் காப்பாற்றணுன்றதுக்காக நீங்கள் நிறைய போராடுறீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு, உங்களோட நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ராப் ஆகியிருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே உங்கள் லைஃப்க்கு ஒரு லெசன் தான். அதுவும் இல்லாமல் 21 days ஆர் 10 days இந்த டைம்குள்ளே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்க உங்களை தேடி வர போகிறாங்க. இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களை தேடி வரப்போகுது கைஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபைல் நம்பர் 2 இந்த இடத்துல வந்து நான் உங்கள் எனர்ஜி நான் பார்க்குறப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஃபயரியான எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஃபயரியான எனர்ஜி. நீங்கள் வந்து வெளியில் வேணால் நீங்கள் காட்டிக்கலாம், இல்லை நான் இப்படி தான் இருக்கேன், என்னோடய லைஃப் இப்படி தான், என்னால் முடியாது, வெளியில் வேணால் நீங்கள் காட்டிக்கலாம். ஆனால் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் விட மாட்டீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக கூட இருக்கலாம். இல்லை இப்போது உங்கள் கரண்ட் லைஃப்பில் ஏதாவது சேலஞ்சஸ் போயிட்டுருக்கலாம், அதுக்கான மெசேஜாக கூட அது இருக்கலாம். கிவ் அப் பண்ணிடாதீங்க. சூன் இதுக்கான ஆன்சர் உங்களை தேடி வரப்போகுது. 3 days, 3 weeks ஆர் 3 months இதுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற ஆன்சர் உங்களை தேடி வரப்போகுது. ஓகே, இது எந்த விஷயமானாலும் இருக்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃபாக இருக்கலாம், ஜாப், கரியர், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், எதுக்கானாலும் இருக்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அந்த மெசேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எஸ், டெஃபினட்டாக அது உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் தேடி போய்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அது உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் தேடாதீங்க, அதுவாக உங்களை தேடி வரட்டும். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களை அது தேடி வருது அப்படின்னு வந்து எனக்கு யூனிவர்ஸ் காட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் தேட 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 அது வந்து உங்களை விட்டு தள்ளி 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 போகுது கைஸ். ஃபைல் நம்பர் 2
ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. உங்களுக்கு நம்பிக்கைன்றது இல்லை, ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டீங்க. சாரி கைஸ். எஸ், கன்ஃபர்மேஷன். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களால் டெஃபினட்டாக இதை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் மணி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை எதுவானாலும் சரி கைஸ், ஆனால் எல்லாத்தையுமே உங்களால் வின் பண்ண முடியும். உங்களோட எனர்ஜி அவ்வளோ ஸ்ட்ராங்கான எனர்ஜி. என்ன சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் ஒரு பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுதான் என்னோட பவுண்ட்ரி, இதுக்கு மேலே உங்களால் வர முடியாது. இந்த பவுண்ட்ரிக்குள்ளே நான் என்னோட எனர்ஜி, என்னோட சோல், அவ்வளோதான். ஆக்சுவலி பயல் நம்பர் 2 உங்களுக்கு நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் இப்போ உங்கள் வீடியோ எடுக்கிறப்ப கூட நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் எனக்கும் ஒரு பிரேக் இது பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஃபைனலாக உங்களோட ஃபைலை நான் எப்படின்னு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி கரெக்டான பவுண்ட்ரி நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. எஸ், உங்ககிட்ட பவர்ஸ் இருக்குது. நீங்கள் யோசிக்கிறீங்களா என்கிட்ட பவர்ஸ் இருக்கா? ஆனால் ஆக்சுவலி உண்மையிலேயே யூனிவர்ஸ் உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் இந்த சிம்பிளில் நீங்கள் டேட்டூ கூட போட்டிருக்கலாம், இல்லை இந்த சிம்பிள் உங்களுக்கு பிடிக்கலாம், இன்ஃபினிட்டி சிம்பிள் உங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களால் டெஃபினட்டாக நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை உங்களால் சாதிக்க முடியும். எதுவானாலும் இருக்கலாம். நீங்கள் யாரும் உங்களால் முடியவே முடியாது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்களா, அதை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க. நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், நான் இந்த இடத்துல நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த விஷயத்த முடிச்சு காட்டுவீங்க. ஓகே, வேறு என்ன மெசேஜ் இருக்குது யூனிவர்ஸ்? ஃபைல் நம்பர் 2க்கு வேறு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? ஓகே, ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. இந்த சேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சேஞ்சை நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா யூனிவர்ஸையும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த சேஞ்ச் எடுக்க வைப்பாங்க. ஒரு பிளேஸ்லேருந்து நீங்கள் மூவ் ஆகணும். இது டெஃபினட்டாக இது நடந்ததாகணும். நீங்கள் முடியாது அப்படின்னு நீங்கள் எவ்வளோ இது பண்ணி இருந்தாலும் யூனிவர்ஸ் அதை கண்டிப்பாக எடுப்பாங்க. இதுக்கு மேலே நீங்கள் அந்த பிளேஸ்லேயோ இல்லை அந்த பர்டிகுலர் பர்சனையோ நீங்கள் இன்னும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப் நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கைஸ். இதுக்கு மேலே நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஏதாவது கொஸ்டின் நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த பர்சன் மேபி உங்களோட ஒரு 6 years ஓல்டராக இருக்கலாம், ஒரு 6 month, எனக்கு அது தெரியல. ஆனால் ஸ்டில் நீங்கள் இந்த பர்சனை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம் கைஸ். இதை நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். ஃபைல் நம்பர் 2. ஓகே, ஃபைனலி ஃபைல் நம்பர் 2க்கு வேறு என்ன மெசேஜ் இருக்குது யூனிவர்ஸ்? ஆக்சுவலி வாய்ஸ் உங்களால் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் ரொம்ப சவுண்டாக பேச முடியல கைஸ். ஸோ நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி ஃபைல் நம்பர் 2க்கு எஸ், ஏதோ ஒரு பர்சன் மூலயமா உங்களோட பாஸ்ட் பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வர சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு அது வேண்டாம், ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பர்சனோட எனர்ஜிக்குள்ளே தான் நீங்கள் போவீங்க. மேபி இந்த ரெட் கலர் அந்த பர்சனுக்கு பிடிச்சதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சைன் கேட்குறீங்க அப்படின்னா இந்த ரெட் கலரை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த டைமில் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கான டைம். நீங்கள் ரொம்ப இது பண்ணி நீங்கள் பேசணும் அப்படின்றதுக்கான டைம் கிடையாது. இப்போ நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான டைம். ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஃபைல் நம்பர் 2 நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கான மெசேஜ் உங்கள் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம்.
இதுலேருந்து நான் 3 கார்ட்ஸ் எடுத்துடுறேன் உங்களுக்காக. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு இந்த டெக் ரொம்ப பிடிக்கும் கைஸ். நான் என்ன சொல்கிறது, என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டெக்குன்னு சொல்லுவேன் இது. அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு ஓகே, உங்களுக்கு 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்கள் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். நோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ், நோன்றதை அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சி நான் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னா ஆன்சர் நோ. இப்போ அதுக்கான டைம் கிடையாது. மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர். இதுக்கு மேலே ஒரு பெஸ்ட்டான உங்கள் கொஷினுக்கான ஆன்சருமே அவங்க கொடுத்துட்டாங்க. பைல் நம்பர் 2 உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆன்சர் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுல உங்களுக்கு கிடைக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. வாவ், டெஃபினட்டாக நீங்கள் ரொம்ப யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி இருக்க ஒரு பர்சனாக இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம ஃபைனலாக உங்களுக்கு என்ன மெசேஜ் இந்த அஃபர்மேஷன் கார்ட்ஸில் கொடுக்க விரும்புகிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஐ ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ் அண்ட் லெட் கோ ஆஃப் நெகட்டிவ். வாவ், ஒரு சூப்பரான அஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கார்ட், ஐ எம் அன்ஸ்டாப்பபிள். வாவ். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கார்ட், ஐ எம் ஸ்ட்ராங் எனஃப் டு ஓவர் கம் எனி ஆப்ஸ்டிக்கல்ஸ். வாவ். இப்போலேருந்தே நீங்கள் உங்களுக்கான ஏன் தெரியல, எனக்கு இங்கே நிறைய வாட்டர் எனர்ஜியாக எனக்கு காட்டுறாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்கலாம். சூன் இந்த எனர்ஜி எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரும்ன்றதை நான் நம்புகிறேன். பைல் நம்பர் 2 ஆக்சுவலி எனக்கு 2 பைலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், ஓகே, பைல் நம்பர் 2 என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என் ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரேஸ்லெட்ஸ் வேணுனாலும் சரி, இல்லை கிறிஸ்டல்ஸ் வேணுனாலும் சரி, பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, நீங்கள் நான் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், இதே மாதிரி நம்ம ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, பை.